ஷாஜகான் மும்தாஸ்க்காக தாஜ்மஹால் கட்டினது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நம்ம மதுரமுத்து அவரோட பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப்காக ஒரு கோயிலே கட்டியிருக்காராங்க. சின்ன திரையில ஆரம்பிச்சு வெள்ளித்திரை வரைக்குமே ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு காமெடியன் தான் வந்து மதுரமுத்து. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல வந்து இந்த ஃபீல்டுல அவர் இருக்காரு. அதுவும் இவரோட கடி ஜோக்க கேட்கணும் அப்படின்றக்காக ஒரு தனி கூட்டமே இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவரோட ஷோவா இருந்தாலும் சரி, படமா இருந்தாலும் சரி, அவர் பேசுற விஷயங்களா இருக்கட்டும், அவர் பண்ற ஜோக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து கண்டிப்பா நம்ம எல்லாத்தையுமே வந்து சிரிக்க வச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டான பர்சன். அதுவும் அவர பார்க்கும்போது அவர் பேசுறத கேட்கிறப்பயே நம்மள்ல ஒருத்தர் நம்ம அண்ணன் அப்படின்ற ஒரு ஃபீல வந்து எல்லா இடத்துலயுமே வந்து குடுத்துருவாரு. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் புடிச்ச ஒரு பர்சன் வந்து மதுரமுத்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவரோட ஜோக் வந்து இப்ப வரைக்குமே பழசாகாது. அந்த அளவுக்கு மோஸ்ட்லி நம்ம கிட்ட யாராச்சும் கடி ஜோக் பண்ணா கோவம் தான் வரும். ஆனா மதுரமுத்து வந்து கடி ஜோக் பண்ணாலே, ச்சே தலைவன் வேற மாரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறத கேட்கணுன்றக்காகவே நம்ம ஷோலாம் பார்த்துட்டு இருப்போம். அப்படி எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற ஒரு பர்சன் என்னைக்காச்சும் அழுதா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி வந்து ரீசென்ட்டா ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே எமோஷனலா இருப்பாரு. அந்த விஷயம் என்னது அப்படின்றத கேட்கறக்கு முன்னாடி, அது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு தெரியணும்ல. ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து இப்போ ஒளிபரப்பாகிட்டு இருக்க கலக்கப்போது யாரு 10வது சீசனோட ஜட்ஜா தான் இருக்காரு. ஸோ இந்த ஷோ மோஸ்ட்லி நம்ம வந்து இத ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்துட்டு இருப்போம். அதுலேருந்தே நம்ம மதுரமுத்தும் இருப்பாரு. அதே மாரி வந்து ஆங்கர்ஸா இருக்கட்டும், அந்த ஷோ ஃபுல்லாவே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 10வது சீசன்ல வந்து நம்ம மதுரமுத்து வந்து ஜட்ஜா இருந்து நம்மள இப்போ வரைக்கும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஆங்கரா வந்து நிஷா தான் இருக்காங்க. ஸோ நிஷா வந்து மதுரமுத்து பத்தி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மதுரமுத்து அவரோட அம்மா அப்புறம் ஒய்ஃப்காக ஒரு கோயில் கட்டியிருக்கதா வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேலைகள் வந்து ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மதுரமுத்துவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் லேக்கா வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இந்த சம்பவம் மதுரமுத்துவோட வாழ்க்கையவே மாத்திருச்சாம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு லேக்காவோட ஃப்ரெண்டு நீத்து அப்படின்றவங்கள வந்து இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இந்த நிலையில அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்புறம் பேரண்ட்ஸோட நினைவா தான் இந்த கோயிலை வந்து கட்டிட்டு இருக்காராம். அதுவும் இந்த கோயிலை வந்து இப்போ சீக்கிரமாவே கட்டி முடிக்க போறதாவும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அந்த கோயிலை திறந்து வைக்க போறதாவுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்குறப்போ வந்து ஷாஜகானோட ஸ்டோரி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இப்போ வந்து நம்ம ஊர் ஷாஜகான் அப்படின்னு சொல்லிட்டு மதுரமுத்த சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எப்பவுமே சிரிக்க வச்சுட்டு இருக்க ஒரு பர்சனுக்குள்ள இவ்ளோ இவ்ளோ பெரிய ஒரு காதல் இருக்கு அப்படின்றத வந்து இந்த ஒரு விஷயத்து மூலமாவே பார்க்க முடியுது. ஸோ இதை கேட்டதுல இருந்தே வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாவே நம்ம மதுரமுத்து தான் வந்து ட்ரெண்டிங்ல இருக்காரு. அதுவும் இல்லாம அந்த கோயிலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியுமே வந்து நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க. ஸோ அந்த கோயில் வந்து இப்போ கட்டிட்டு இருக்காங்கன்றப்போ மதுரமுத்துவுமே வந்து அந்த கோயிலோட வேலைகள் முடியிற வரைக்குமே வந்து மதுரையில தான் இருக்காராம். ஸோ இந்த கோயில் வந்து எப்படா கட்டி முடிப்பாங்க, அதை பார்த்தே ஆகணுமே அப்படின்ற ஆர்வம் வந்து எனக்குமே இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.